நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இவ்வுலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இவ்வுலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாய். திருவசனம் தியானம் செய்து ஜெயம் எடுப்பேன் நிச்சயமாய். பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாய். திருவசனம் தியானம் செய்து ஜெயம் எடுப்பேன் நிச்சயமாய். அச்சம் மேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். அச்சம் மேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். இவ்வுலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் சார்பில் இருக்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எதிராக செயல்படுவோர் திரும்புவார்கள் பின்னிட்டு. என் சார்பில் இருக்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எதிராக செயல்படுவோர் திரும்புவார்கள் பின்னிட்டு. அச்சம் மேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். அச்சம் மேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். இவ்வுலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் நமக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், அடுத்த வாரம் நாம் ஆண்டவருடைய விண்ணேற்பை கொண்டாடப் போகிறோம்.
அதனைத் தொடர்ந்து தூய ஆவியானவருடைய பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடப் போகிறோம். அதற்காக நம்முடைய தாய் திருச்சபை இப்பொழுதே நம்மை பரிசுத்த ஆவியானவரை நோக்கி தயாரிக்க அழைக்கிறது. இயேசு ஆண்டவர் இந்த உலகில் தன்னுடைய சீடர்களோடு 40 நாட்கள் வலம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு துணையாளரை பரிசுத்த ஆவியை தருவேன் என்று வாக்களிக்கிறார். இது உயிர்த்த பிறகு மட்டுமல்ல, அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே இத்தகைய வாக்குறுதியை அளிக்கிறார். எப்படி என்றால், இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு ஆண்டவர் உங்களுக்கு அருள்வார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு ஒரு துணையாளரை ஒவ்வொருவருக்கும் தருவதாக அவர் இன்று வாக்குறுதி அளிக்கிறார். யாரையும் நம்மை அவர் விட்டுவிடவில்லை, மாறாக நம்மை வழி நடத்துவதற்கு துணையாளரை, தூய ஆவியாரை இயேசு கொடுக்கிறார் என்பதே ஒரு செய்தி. அப்போ நாம் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி அவரை நினைத்து ஜெபிக்கின்ற பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் அல்லது ஆசி வழங்குகிறார். தூய ஆவி யார் என்று பார்க்கின்ற பொழுது தந்தை, மகன் இவர்களுடைய அன்புதான் தூய ஆவி. the love of the father and the love of the son என்று விளக்கம் கொடுக்கிறது நம்முடைய கிறிஸ்தவ இறையியல். ஆதலால் இந்த இறையியலின் அடிப்படையில் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? தூய ஆவியினுடைய வருகையை நோக்கி இப்பொழுது பயணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அருட்கொடைகள், கனிகள், கொடைகள் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக பயணிக்கிறோம். ஆகையால் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you. Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய சிறப்பான ஆசீர்வாதங்கள் உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வருகிறது. சங்கீதம் 81 அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எதிர்பார்ப்பில்லாத ஒரு வாழ்வு உண்டா? ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்குள் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாய் ஏறியே தீரும். பயப்படாதீங்க. ஆண்டவர் கூறுகிறார், நயமான கோதுமையை உணவாக உனக்கு கொடுப்பேன், மலை தேனால் உனக்கு நிறைவளிப்பேன். ஆண்டவர் உங்க குடும்பத்தின் தேவைகளை நிச்சயமாய் சந்திக்கிறார். உங்க வாழ்க்கையில நிறைவின் பாதைகள் திறக்கப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்று அவருடைய அற்புதத்தால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 81:16 படி, ஆண்டவர் எனக்கு நயமான கோதுமையை, அவர் மலை தேனால் எனக்கு நிறைவளிப்பார். என்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இன்று நானும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை காண்கிறேன், நிறைவை காண்கிறேன் என்று சொல்லி உறுதியாக அறிக்கையிடுங்கள். தெய்வம் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பன் நீர் இதோ உம் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. நிறைவாய் ஆசீர்வதியும்.
உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் இவர்களுக்குள், இவர்கள் குடும்பத்திற்குள் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக. எந்த தேவைகளின் மத்தியில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய கரம் இவர்களை நிறைவான ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தி செல்வதாக. உம்முடைய கரத்தின் வல்லமையால் இவர்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. இன்று இவர்கள் முயற்சி செய்கின்ற அனைத்திலும் வெற்றியின் பாதைகள் திறக்கப்படுவதாக. அற்புதமும் அடையாளமும் அதிசயமும் என்று இவர்கள் வாழ்வில் வெளிப்படுவதாக. உம்முடைய கரம் இவர்களை தொடட்டும். பலகீனங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இவர்களை விட்டு வெளியேறும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய திருப்பெயரால் அற்புத அடையாளங்கள் இவர்களுக்கு நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நிச்சயமாய் வெற்றி பெறுகிறது. ஆண்டவருடைய ஆசி உங்களுக்குள், உங்கள் குடும்பத்திற்குள் பரிபூர்ணமாய் வெளிப்படுகிறது. God bless you. மரியே வாழ்க.